Hi friends, welcome to my channel. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டோம். பஸ் ட்ராவல் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ரீச் ஆகி ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு எங்களோட லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறிட்டோம். ஸோ இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே பஸ் ட்ராவல் தான். அப்புறம் பஸ்னாவே அங்கே விற்கிற இந்த கொய்யாக்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஸோ நாங்கள் போகிற ரூட் இப்படி தான் இருந்தது. அழகாக இருக்குது பாருங்கள், வியூஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போகிற இடம் வந்து ஏலகிரி. ஸோ ஏலகிரி மலையை வந்து நாங்கள் இப்போ மேலே ஏற போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு காமான ஒரு ட்ரிப் தான் பஸ். ஸோ இந்த ட்ரிப்பே நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு இது முடிஞ்சது. ஸோ பஸ் வந்து இப்போ ஒரு மலையில் ஒரு அந்த பெண்டை வந்து சுற்றி மேலே ஏறுது. ஸோ பாருங்கள், இப்படி தான் நாங்கள் வந்து மேலே பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி மேலே ரீச் ஆகணும். ஸோ இங்கேருந்து வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா பெண்டையும் க்ராஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஏலகிரிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இது தாங்க ஏலகிரி. ஸோ நாங்கள் போன டைம் என்ன ரொம்ப மாட்ரேட்டான ஒரு கோல்டு தான், ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஈவினிங் ஆகும்போது நைட்டு ஒரு மைல்டான ஒரு சில்னஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிது கிளைமேட்டு. ஸோ சீசன் டைம் இல்லை. ஸோ அங்கே நியர்பையில் வந்து இருக்கிற ஒரு போட்டிங், அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த போட்டிங் வெளியே வந்து இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ்க்கு இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே பக்கத்தில் ஸ்டாலு, ஃபுட்டுக்கான கோட் எல்லாமே பக்கத்துலேயே இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பூங்கா மாதிரி இருந்தது, ஒரு பார்க்கு. ஸோ அந்த பார்க்குள்ளே என்ட்ரி ஆகி போனால் தான் நம்ம போட் ஹவுஸ்க்கு போக முடியும். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ப்ளே பண்ணி விளாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என் பையன் வந்து இந்த கேம் விளாண்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து ஸ்லைடு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. இப்போ பாருங்கள், சக்திமான் இறங்க போகிறாரு. என் பையன்தான் ஸ்டைலாக இறங்குறாரு. ஆனால் கடைசியில் பாருங்கள் புஷ்ஷுன்னு கீழே விழுந்துறாரு. ஸோ அவர் தான் நல்லா என்ஜாய் பண்ணார். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளே ஏரியா. அதுக்கப்புறம் இது ஒரு பைக் ரைடு. இது வந்து கூட வந்து அந்த ரைடர்ஸ் வந்து கூட வந்து வருவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. ஸோ நல்லா இருந்தது. இதுவுமே இது எல்லாமே சார்ஜபிள் தான், தனித்தனி சார்ஜு. டைமிங் 1 hour 40 minutes அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் ஒருத்தரை மீட் பண்ணோம். அது இவர் தான். இவ்வளோ அழகாக பனானா சாப்பிட்றாரு பாருங்கள். ஸோ வந்து நிறைய இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போட்டிங்க்கு போயிட்டோம். ஸோ இதுதான் போட்டிங் ஏரியா. ஸோ நிறைய போட்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த போட் ஏரியாவுக்கு போய் அங்கேயுமே நம்ம பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு சைஸு. ஸோ அது போட்டுட்டு நம்ம செல்ஃப் போட் வந்து எடுத்துட்டோம். ஸோ இது பெடலிங் போட்டு. இதில் நாங்கள் ஃபேமிலியாக வந்து ரைட் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ டைம் சொல்லுவாங்க, அது வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக இந்த போட்டிங்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். இல்லை போகிறப்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு. ஸோ இங்கே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ இங்கே சில பிக்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூன் ரீச் ஆகணும், ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே கிளம்பி எங்களோட ரூமுக்கு போய் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, இது ஒரு பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட்டு நல்லா இருந்தது. இது என் பையன் வீடியோ எடுக்கிறான். ஸோ இந்த ரெசார்ட்லேயே வந்து ஃபுட்டு ஹோட்டல் மாதிரி இருந்தது. அங்கேயே டீ, ஸ்நாக்ஸு. ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷல் வாழைப்பூ வடை கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரை நாங்கள் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட ரூமுக்கு நாங்கள் போயிட்டோம்.
ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு நாங்கள் எங்கே போனோன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.